ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு கிஷோர் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பொதுத் தேர்வு ஏப்ரல் 2024 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் கொஸ்டினில் உள்ள 5 மார்க் கொஸ்டின் நம்பர் 33 பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் புக்கில் பயிற்சி 3.19 13வது சம் a = 3 1 -1 2 எனில் a² - 5a + 7i2 = 0 என நிறுவுக. a அப்படிங்கிற அணி கொடுத்துருக்காங்க. அதிலிருந்து a² - 5a + 7i2 = 0 அப்படின்னு நிறுவ சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு a²ம் 5a என்ன 7i2 என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சி இந்த ஃபார்மேட்டில் போட்டோம் அப்படின்னா =0 அப்படின்னு கிடைக்கணும். ஃபஸ்ட்டு a² கண்டுபிடிப்போமா? a²னா ஒன்றும் இல்லை, ஏவை 2 தடவை எழுதி பெருக்கணும். பெருக்கும்போது நிறையையும் நிரலையும் பெருக்கணும். பெருக்குவோமா? இப்போ நிறையில் என்ன இருக்குது? 3 1 இருக்குது. நிரலில் 3 - 1 இருக்குது. 3 3 பெருக்குனா 3 9, 1 - 1 பெருக்குனா -1, 3 1 பெருக்குனா 1 3 3, 1 2 பெருக்குனா 1 2. நெக்ஸ்ட்டு நிரல் -1 3 பெருக்குனா -3, 2 - 1 பெருக்குனா -2, -1 1 பெருக்குனா -1, 2 4 பெருக்குனா 2 4. ஸோ +4. இப்போ -9லேருந்து -1 கழிச்சா 8, 3 2 கூட்டினா 5, -3 -2 கூட்டி மைனஸ் போடணும். ஸோ -5. +4லேருந்து -1 கழிச்சா +3. இதுதான் a² அணி. இப்போது 5a கண்டுபிடிக்கணும். 5a ஒன்றும் இல்லை, ஏவை 5ஆல் பெருக்கணும். I 3 15, ஓரஞ்சு 5, 5ஐயும் -1 பெருக்குனா -5, I 2 10. 7i அப்படின்னா ஐனா என்னது? ஐனா ஒன்றும் இல்லை, அலகணி 1 0 0 1, இதுதான் I. ஸோ 7ஆல் பெருக்கும்போது 7 7, 0 7 பெருக்குனா 0, 0 7 பெருக்குனா 0, 7 7. ஸோ 7i = 7 0 0 7ன்னு வரும். இப்போ அந்த ஃபார்மேட்டை எடுத்து எழுதிக்கிடுவோம். a² - 5a + 7i2. ஃபஸ்ட்டு உறுப்புகளை எழுதுவோம். அதாவது a² முதல்ல என்ன இருக்குது? 3 இருக்குது. 5a முதல் என்ன இருக்குது? 15 இருக்குது. ஸோ -5a, ஸோ அதை மைனஸில் மாற்றி எழுதணும். -15ன்னு எழுதணும். 7i முதல் என்ன இருக்குது? 7 இருக்குது. ஸோ +7. அதே மாதிரி ரெண்டாவது எழுதணும். ரெண்டாவது எழுதும்போது a² உறுப்பு என்னது இருக்குது? இதுதான் a². இது 5a, இது 7i. எழுதுவோமா? ஃபஸ்ட்டு உறுப்பு 8 3 8 15 -15ன்னு எழுதணும். ப்ளஸ் இந்த 7. இப்போ ரெண்டாவது இருக்கிறது 5 -5, ஏன்னா -5 இருக்கிறதுனால 5ஏவை எழுதும்போது மட்டும் மைனஸில் எழுதணும். -5 + 0. இப்போ அடுத்து என்ன இருக்குது? -5 இருக்குது. இங்கே -5ல் இருக்கிறது +5ஆக எழுதணும். அப்புறம் 7iல் 0 இருக்குது, அது +0. அடுத்து 3 இருக்குது, 10 இருக்குது, -10ன்னு எழுதணும். 7 + 7. இப்போ -15லேருந்து 8 கழித்தோம் அப்படின்னா -7 கிடைக்குமா? ஸோ -7ம் +7ம் சேர்ந்து 0 ஆயிரும். 5 5ஐயும் கழிச்சா 0, -5ஐயும் +5ஐயும் கழித்தோம் அப்படின்னா அதுவும் 0. -10லேருந்து 3 கழிச்சா +7ன்னு கிடைக்கும். -7ன்னு கிடைக்கும். பெரிய நம்பரோட அடையாளத்தை போடணும். ஸோ -7 + 7 அதுவும் 0 ஆயிரும். ஸோ எல்லாமே 0வா? அப்போ இதோடைய ஆன்சர் என்னது கிடச்சிருக்கு? 0ன்னு கிடச்சிருக்கு. அப்போ நிறுவப்பட்டது. தேங்க்யூ.